10வது சம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 23 எனில் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் மற்றும் எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப்பின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது இது வந்து ஏ பிளஸ் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 பை எக்ஸ் இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல எக்ஸ் இன்ட்டு பிங்கிற இடத்துல 1 பை எக்ஸு. இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வரும். நமக்கு ஏற்கனவே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 23ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 23ஐயும் 2ஐயும் கூட்டினா 25. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸு ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 25. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸு தான். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸுனா ரூட் ஆஃப் 25ன்னு போடுவோம். அப்போ நமக்கு மதிப்பு வந்து 5ன்னு கிடைக்கும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட மதிப்பு 5. அடுத்து பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப், அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா இருக்குல்ல, அதில் போடணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்போட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இங்கே ஏ ப்ளஸ் பி அப்படின்னா நமக்கு இங்கே ஏ வந்து எக்ஸு, பி வந்து 1 பை எக்ஸு. எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ் ப்ராக்கெட்குள்ளே ஏ ப்ளஸ் பினா எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட மதிப்பு 5 கியூப் மைனஸ் இதுவும் கேன்சல் ஆயிரும். 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட மதிப்பு 5. இப்போ 125. 5 கியூப்போட மதிப்பு 125 மைனஸ் 3 15. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு 110ன்னு கிடைக்கும். ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட முடியும். அதனால் ஃபார்முலா வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 27 எனில் ஒய் கியூப் மைனஸ் 1 பை ஒய் கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மைனஸ் பி, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரியும்ல, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏங்கிற இடத்துல ஒய் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 பை ஒய் இருக்குது. இப்போ ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் இன்ட்டு 1 பை ஒய் இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஒய் மைனஸ் 1 பை ஒய். இப்போ அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஹோல் கியூப்போட மதிப்பு 27 ப்ளஸ் 3, இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிரும். ப்ராக்கெட்குள்ளே ஒய் மைனஸ் 1 பை ஒய். ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஹோல் கியூப்போட மதிப்பு 27. அப்போது நமக்கு ஒய் மைனஸ் 1 பை ஒய் தேவைன்னா இந்த கியூப் இங்கிட்டு போகும்போது கியூப் ரூட் ஆஃப் 27ன்னு வரும். அப்போ நமக்கு வெளியில் எடுத்தால் 3ன்னு கிடைக்கும். அதாவது ஒய் மைனஸ் 1 பை ஒய்யோட மதிப்பு 3. இப்போ 27 ப்ளஸ் 3 9 கூட்டினோம்னா நமக்கு 36ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்கள். சுருக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2a ப்ளஸ் 3b ப்ளஸ் 4c இன்ட்டு 4a ஸ்கொயர் ப்ளஸ் 9b ஸ்கொயர் ப்ளஸ் 16c ஸ்கொயர் மைனஸ் 6ab மைனஸ் 12bc மைனஸ் 8caன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸுங்கிற இடத்துல 2a இருக்குது, ஒய்ங்கிற இடத்துல 3b இருக்குது, இஜட்டுங்கிற இடத்துல 4c இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இஜட் கியூப் மைனஸ் 3 xy இஜட் ஈக்குவல் டு
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் ஒய் இஜட் மைனஸ் இஜட் எக்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2a (2a + 3b + 4c) போட்டுருவோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்னா 2a ஹோல் ஸ்கொயர்னா நமக்கு 4a² வரும். அப்போ இந்த மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதாவது x³ + y³ + z³ மைனஸ் 3xyz கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது இது வந்து இந்த சைடு இருக்குது. இப்போ நம்ம இந்த இதை கண்டுபிடிக்கணும். x³ 2a ஹோல் கியூப் ப்ளஸ் y³ 3b ஹோல் கியூப் ப்ளஸ் z³ 4c ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ்னா 2a இன்ட்டு 3b இன்ட்டு 4c. இப்போது 8a³ ப்ளஸ் 3 கியூப்போட மதிப்பு 27b³ ப்ளஸ் 4 கியூப்னா 64c³. அடுத்து பாருங்கள், 3 2 6 அடுத்து 6 இன்ட்டு 3 நமக்கு 18 கிடைக்கும். 18ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 4 8 32 மிச்சம் 3 1 4 4 3 7 72 ஏபிசி கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து 8a³ ப்ளஸ் 27p³ ப்ளஸ் 64c³ மைனஸ் 72 ஏபிசி. அடுத்த சம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z அடுத்து இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y² ப்ளஸ் 9z² ப்ளஸ் 2xy ப்ளஸ் 6yz மைனஸ் 3xz. இதுவும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போது எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸு, ஒய்ங்கிற இடத்துல மைனஸ் 2y, இஜட்டுங்கிற இடத்துல 3z. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும். x³ x³ ப்ளஸ் y³ ப்ளஸ் மைனஸ் 2y ஹோல் கியூப் ப்ளஸ் 3z ப்ளஸ் z³ 3z ஹோல் கியூப் மைனஸ் 3xyz 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2y இன்ட்டு 3z x³ ப்ளஸ் மைனஸ் 2 கியூபோட மதிப்பு மைனஸ் 8y³ ப்ளஸ் 27z³. அடுத்து இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 3 2 6 அடுத்து 6 3 பெருக்குனா 18xyz. இப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு x³ மைனஸ் 8y³ ப்ளஸ் 27z³ ப்ளஸ் 18xyz. ஏன்னா இந்த இடத்துல 2 இதில் மைனஸ் இருக்கனால நமக்கு ப்ளஸில் வரும். அடுத்த சம் பாருங்கள். முற்றொருமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க. ஃபஸ்ட்டு வந்து 7³ மைனஸ் 10³ ப்ளஸ் 3³ இருக்குது. ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்ல, அதாவது a ப்ளஸ் b ப்ளஸ் c வந்து கூட்டும்போது 0 வந்ததுன்னா x³ a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் c³ மதிப்பு 3abc. இப்போ பாருங்கள், 7 மைனஸ் 10 ப்ளஸ் 3 இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு 0 வருதா? 7 3 கூட்டினா 10, 10ஐயும் மைனஸ் 10னா 0. அப்போ நமக்கு இந்த இதில் போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். a³ 7³ மைனஸ் 10³ ப்ளஸ் 3³ ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 7 இருக்குது இன்ட்டு பிங்கிற இடத்துல மைனஸ் 10 இருக்குது இன்ட்டு சிங்கிற இடத்துல 3 இருக்குது. 3 21 21 இன்ட்டு 3 ஒரு 3 3 3 6 63 அடுத்து இந்த 0 மைனஸ் 630 கிடைக்கும்.
அடுத்த சம் பாருங்கள். 1 + 1/8 மைனஸ் 27/8. இதை க்யூப் வடிவில் எழுதணும்னா 1 க்யூப் ப்ளஸ் 1/2 ஹோல் க்யூப் மைனஸ் 3/2 ஹோல் க்யூப்னு எழுதுவோமா? இப்போ 1 + 1/2 மைனஸ் 3/2 இதை கூட்டணும் அப்படின்னா 0 வந்ததுன்னா நமக்கு 3ABC கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். ரெண்டாவது இதில் 2 இருக்குது, மூணாவது இதில் 2 இருக்குது. அப்போ மீச்சமாக எடுத்தோம்னா 2ன்னு வரும். ஃபஸ்ட்டு இதில் கீழே 1 இருக்குது, அதை 2ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கும். அப்போ மொதல் இது 2, அடுத்து ப்ளஸ் 1, ஏன்னா கீழே 2 இதுலையுமே 2 2ன்னு இருக்குது. அப்போ மேலே உள்ளதை மட்டும் கூட்டிக்கலாம். -3 3 + 1 3, அடுத்து -3/2. இப்போ 0/2ன்னு வரும், மதிப்பு 0. அப்போ நமக்கு 3ABC கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிரும். 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 1 இருக்குது, இன்ட்டு பிங்கிற இடத்துல 1/2ன்னு இருக்குது, இன்ட்டு சிங்கிற இடத்துல -3/2. இப்போ மேலே உள்ளதை பெருக்கணும்னா -9ன்னு கிடைக்கும் /4. அப்போ ஆன்சர் வந்து -9/4. அவங்க கொடுத்துருக்கதை வந்து a³ + b³ - c³. நம்ம ஃபார்முலாவில் போடும்போது a³ + b³ + c³ = 3ABC. ஏயோட மதிப்பு தான் போடணும். அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் க்யூப்போட மதிப்பு. இப்போ ஏயோட மதிப்புனா 1, பியோட மதிப்புனா 1/2, சியோட மதிப்புனா -3/2. அடுத்த சம் பாருங்கள். 2x - 3y - 4z = 0 எனில் 8x³ - 27y³ - 64z³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததான் a + b + c = 0 அப்படின்னா a³ + b³ + c³ மதிப்பு 3ABC. இங்கே வந்து a³ வந்து 8x³. இப்போ ஏயோட மதிப்பு வந்து 2x. ஏன்னா இந்த இதை வெளியில் எடுக்கும்போது 2x ஹோல் க்யூப்னு எழுதுவோமா? இந்த க்யூப்பும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ வந்து 2xன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள். b³ இடத்துல -27y³ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம -3y ஹோல் க்யூப்னு எழுதுவோம். இப்போ க்யூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பியோட மதிப்பு -3y. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏங்கிற இடத்துல 2x, பிங்கிற இடத்துல -3y, சிங்கிற இடத்துல -4z. அப்போ நமக்கு 3ABC கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிரும். 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 2x இன்ட்டு பிங்கிற இடத்துல -3y இன்ட்டு சிங்கிற இடத்துல -4z. 2 இதில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். நமக்கு வர்ற மதிப்பு ப்ளஸில் இருக்கும். 3 2 6, 6 × 3 18, 18 × 4 நமக்கு 72ன்னு கிடைக்கும். அடுத்து XYZ. இப்போ ஆன்சர் வந்து 72XYZ. இந்த மாதிரி சம்ஸ்கெல்லாம் ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஃபார்முலாலாம் மேக்ஸிமம் நல்லா பார்த்துக்கோங்க. எடுத்ததுமே ஷார்ட்கட்டெல்லாம் பார்க்காதீங்க. ஃபார்முலாலாம் நல்லா படித்து சம்மெல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா நம்ம பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக ஃபார்முலா படிச்சுட்டு சம்மெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள்.